அதிகாலை முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக நீர்கொழும்பின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. நீர்கொழும்பு தலுப்பத்தை பல்லன்சேனை வீதியில் ஒரு பகுதி முற்றும் நீரில் மூழ்கியிருக்கிறது. வாகன சாரதிகள் பாதசாரிகள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பது கட்டுவை குவக்கொத்த பிரதேசத்திலே. இங்கே வெள்ள நீர் வீடுகளுக்கும் புகுந்திருக்கின்றது. தெப்பா ஏல பெருக்கெடுத்ததன் காரணமாக வளமை போன்ற இந்த முறையும் வெள்ள நீர் வீடுகளுக்கும் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளையே நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். அநியாயவற்ற வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இங்குள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் காட்சிகளை பார்க்கின்றோம். நான் பேசுறோம். மழை பெஞ்சா இங்க 150 குடும்பம் தாண்டி இருக்குது. என்ன செய்ய நீ இயல்பு நடக்கிற வெயில தானே இது. என்ன காங் பிரச்சனையும் மீஞ்சி அதுவும் பிரச்சனை. இப்ப தண்ணி வெள்ள மாதிரி தானே, யாருக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லாத நிலைமையில் இருக்குது. இப்ப இது வந்து செல்லகந்த ரோட், டிப்போக்கு பின்துண்டு செல்லகந்த ரோட். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் வெள்ளத்தால நிரம்புது. வெள்ளத்தால நிரம்புறதால தெனியாவத்த, ரப்பர்வத்த, கோமசத்த, ரூபில் தோட்டம், அடுத்த வந்து என்னது மக்தப் ரோட், எல்லா ரோட்டும் வந்து இப்படி வெள்ளத்தால ஒவ்வொரு வருஷமும் நிரம்புது. இதுக்கான முழு தீர்வு எங்களுக்கு தரணும். சரியா? இந்த வெள்ளங்கள் வந்து வாரத்துக்கான காரணங்கள் வந்து டிப்போ கிட்ட இருக்கிற பாலம் அது இது தான். அதெல்லாம் சின்ன பாலமா இருக்கிறதால தான் இப்படியான இதுகள் வருது. இந்த வெள்ளம் வந்து இப்போ வந்து ஒரு அளவு தான் தண்ணி வந்து கொஞ்சம் லேட்டா இதுக்கு போன வருஷம் வந்து 11ஆம் மாசம் வேற நாங்கள் வெள்ளத்தால சரியான மட்டும் பாதிக்கப்பட்டோம். இந்த வருஷமும் இந்த மாதிரி வெள்ளம் வந்து அதனால எங்களுக்கு சரியான மட்டும் கஷ்டமாகி நிறையா வேலைகளுக்கும் பெய்த்துக்கோள் எல்லாமே ஊட்டுகளும் நாசமா பெய்த்திக்கி ஊட்டுகளையும் தண்ணிகள் நிரம்பினதால எல்லாரோட ஊடும் நாசமாகி. இதனால வந்து இதுக்கான முழு தீர்வுன்னு எங்களுக்கு தேவை. அதனால வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து என்ன செய்யலும்னு பார்த்து இதை சரியான முறையில் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க மட்டும் இல்லாம எங்களோட வந்து இப்ப சொல்ல போனா கொச்சிக்கடைக்கு போற வழியில 2-3 பாலங்கள் பார்க்க போனா சின்ன சின்ன பாலமா இருக்குது. அதே பாலம்ன்றது வந்து ஒரு அளவு இடம் ஒன்று கொடுத்து 15 அடி 20 அடி இடம் கொடுத்துக்கிற இடத்தையெல்லாம் வந்து பிடிச்சி ஆக்கள் வந்து ஊடுகள் கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக்கி எங்களுக்கு கொஞ்சம் ரோட்டை வந்து பாலத்தை கொஞ்சம் பெருசாக்கி தந்தா இந்த ஏரியாவோட தண்ணி வந்து இந்த மாதிரிலாம் இதாகாது. எங்களோட பாலத்தை பார்க்க போனா வந்து சரியாக மட்டும் தண்ணி நிரம்பி போய்த்திக்கி. இந்த மாதிரி இதுல வந்து இல்லாமக்கி எங்களுக்கு கொஞ்சம் லேசான முறையில் செஞ்சுட்டாங்க. ஏரியாக்குள்ள தண்ணிகள் வந்து வராத மாதிரி எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. எங்களோட ஊடு வாசலில் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான முறை ஆக்குறதுக்கான ஒரு இதோட தீர்வு வந்து தாங்க எங்களுக்கு. நலின் பேசுறேன். இங்க வந்து ஊடுகள் 120 ஊர் மாதிரி பாதிச்சு. அதுக்கு வந்து ஆட்களுக்கு இருக்கிறது தங்குறது எல்லாம் விட வசதி போகாது. ஆட்கள் அவங்க சொந்த காலத்துல அங்க இங்க போறாங்க. சில ஆட்கள் தண்ணிலுக்கே இருக்காங்க.
அதை சுற்றி நீங்கள் தான் பார்த்து என்ன சார் செய்யணும். இது எங்கனாலும் மழை வந்தால் இது ஊற்றா தான் போகுது.